ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு A1 Interior. நம்ம கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல ஒரு சைட் ஒர்க் முடிச்சிருக்கோங்க. ஸோ ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல எவ்வளோ ஹெவி பண்ணியிருக்கோம் நீங்களே பார்க்கலாம். சென்டர்ல ஒயிட் இதில் வந்து பேக் சைடு கிரே வர மாதிரியும், இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுக்கு ஆப்போசிட்ல கிரே வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள வேண்டிய திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷீட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே ஒரு பாக்ஸ் ட்ரா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்தது இல்லாமல் வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், எந்த பேட்ஸ்மேன் எதுவுமே உள்ள இருக்காது. பக்கல் போட்டு செல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஜஸ்ட் டோர் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு எல் ஷேப்ல பிக் சைஸ்ல இருக்கு. மேலே தூசி இந்த மாதிரி எதுவுமே உள்ள போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணி நம்ம எப்போ தேவைப்படுமோ அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரா நீடட் இருந்துச்சுன்னா ட்ரா வச்சு கொடுப்போம். வந்து சின்ன சின்ன திங்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா பெண்ட் எடுத்து கட் பண்ணி கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் எல்லாம் பண்ணி கொடுத்து மேலே லாஃப்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் டோர் பண்ணும்போது இந்த கார்னர் இருக்க எல்லா ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த ரூம் சின்னதாக சைஸில் ஒரு கேட்டனால நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்கள். நம்ம இங்கே தான் நேரில் வந்து அப்போயே மெஷர்மெண்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுப்போம். ஸோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ கைஸ். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு A1 Interior. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல ஒரு சைட் ஒர்க் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா PVC ஹெவியில் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ரேயர் யூனிட் அண்ட் மாடல் கிச்சன்ஸ் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹாலில் ரொம்ப அழகான ஒரு ப்ரேயர் யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாகவே பண்ண பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன். ஸோ இது யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹெவி PVC சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் எவ்வளோ ஹெவி பண்ணியிருக்கோம் நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம வைக்கிற சிலை ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் நிறைய இருக்கும். ஸோ அது தாங்குற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஷீட் மட்டும் இருக்காதுங்க, இதுக்குள்ளே வுட் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். வுட் இன்செர்ட் பண்ணி ஜஸ்ட் சிங்கிள் பிளேட்டோன்னு எடுத்தாமல் கொஞ்சம் நல்லா பெரிய அளவுக்கு காடி கொடுத்து ஒரு பெரிய பிக் சைஸில் பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணுறதுனால சென்டரில் ஒயிட் இதில் வந்து பேக் சைடு கிரே வர மாதிரியும், இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டில் கிரே வர மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பில்லர் டிசைன் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அழகாக ஒரு ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹால் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம பூஜை யூனிட்லாம் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரேயர் யூனிட் பண்ணும்போது ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பனில் இருக்கும்போது எவ்வளோ க்யூட்டாக பண்ண பாருங்க. ஸோ மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ 3 லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு மேலே வந்து ஃப்ளவர் மாதிரி அழகாக வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள வேண்டிய திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக் சைஸில் ஒரு ப்ரேயர் யூனிட்டுங்க. ஸோ இதுதான் ஹாலில் பண்ணியிருக்கோம். அண்ட் வாங்க அப்படியே கிச்சன் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ராலி வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ராலி மட்டும் இல்லாமல் ஒரு ஆயில் ப்ளூட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS வந்துடும். கட்லரி அண்ட் பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு மெத்தடுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே ஒரு பாக்ஸ் ட்ரா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம வாட்டர் ப்ரூஃப்னால என்ன ஈரமான என்ன பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் ஆகாது. உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வர பாட்டம். ஸோ உங்களுக்கு பிக் சைஸில் எல் ஷேப்பில் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்தது இல்லாமல் வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், எந்த பேட்ஸ்மேன் எதுவுமே உள்ளே இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆல்ரெடி கடப்பாக்கல் போட்டு செல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஜஸ்ட் டோர் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இன்ச்சஸ் எல்லாமே பார்க்கலாம், உங்களுக்கு எல்லாமே SSல வந்துடும். ஸோ கிச்சனுக்கு மேக்ஸிமம் இப்போ SSல நம்ம இன்ச்சஸ் வச்சு கொடுத்துட்ருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறவங்க SS வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஒரு பிக் சைஸில் இருக்குங்க. ஸோ லாஃப்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு எல் ஷேப்பில் பிக் சைஸில் இருக்குது. ஸோ இதாங்க இந்த கிச்சனுக்கு இந்த கஸ்டமருக்கு இதுதான் நீடட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் லாஃப்ட் பிக் சைஸில் இருக்கிறதுனால லாஃப்ட் அண்ட் பாட்டம் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வால் பாக்ஸ் யூனிட் நீடட் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் எதுவும் பண்ணல. நீ வாட்ராப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே வாட்ராப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஃப்ட் போட்டிருந்தாங்க, க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கல் இருக்குது லாஃப்ட்டுக்கு, நம்ம க்ளோஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேலே தூசி இந்த மாதிரி எதுவுமே உள்ளே போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணி நம்ம எப்போ தேவைப்படுமோ அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு டிசைன். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. சில கஸ்டமர் சென்டர் இந்த மாதிரி பார்ட்டிஷன் நீடட் இல்லைங்குவாங்க. ஸோ
ஸோ அவங்களுக்கு ஃபுல் சைஸில் நம்ம பண்ணி கொடுப்போம். சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் எடுத்து மேலே ஃபுல் கேப் வச்சு நம்ம எஸ்எஸ்ல வந்து ஒரு பைக் மாதிரி வச்சு ஹேங்கர் டைப் பண்ணி கொடுப்போம். அண்ட் ட்ரா நீடட் இருந்துச்சுன்னா ட்ரா வச்சு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த டிசைன் இருந்தாலும் சரிங்க, கஸ்டமர் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு நம்ம வாட்டர் அப் பண்ணுற மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுனாலும் பண்ண முடியும். சப்போஸ் கடப்பாக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் மட்டும் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு மெத்தடுங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸு, கீழே சென்டரில் கொஞ்சம் அழகான ஒரு சின்ன ட்ரா இதில் பிக் சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சின்ன சின்ன திங்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள். ஸோ புக்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜுக்காக இந்த மாதிரி ஓப்பன்லேயே கேட்டாங்க. ஸோ அதனால் ஓப்பன்லேயே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ புக்ஸு, பென்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இங்கே இந்த சைடில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேர் இப்போ இல்லை, சேர் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து எழுதுறதுக்கும் யூஸ் ஆகலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோ இருக்குது. ஸோ விண்டோ இருக்கிற டைம் தான் நமக்கு இங்கே ஸ்டடி டேபிள் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் சொல்லலாம். ஸோ காத்தோட்டமாக இருக்கும், நல்ல வெளிச்சமும் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா கார்னரில் நம்மளோட டிசைன்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா பெண்ட் எடுத்து கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயுமே உங்களுக்கு லேயர் அழகாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கை எதுவுமே கிளிக்காத மாதிரி லேயர் அழகாக வச்சு ஒட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம இந்த ஃப்ளவர்ஸோட டாய்ஸ் இந்த மாதிரி வச்சு ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. வார்ட்ராப் ஆகட்டும், லாஃப்ட் அண்ட் ஸ்டடி டேபிள். ஸோ மேலே ஒரு ரூமில் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ராப் அண்ட் இங்கே ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு எல்செஃப்ட் ஒரு வார்ட்ராப் வர மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க, சேம் அதே மாடல் தான். ஃபுல் சைஸில் வார்ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ வார்ட்ராப் எல்லாம் பண்ணி கொடுத்து மேலே லாக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் ஒன்று பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ஒரு ரூம் செட்டப் மாதிரி வேணும்னாங்க. ஸோ நம்ம ஷீட்லேயே ஒரு சின்ன ரூம் செட்டப் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் ஃபினிஷ் ஆகலை. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே ஒரு ஃபுல் சைஸில் கிரே, மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ரேம் வர மாதிரி டிசைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டோர் வரும் ஃபியூச்சரில். ஸோ டோர் வச்சு கொடுத்தோம்னா இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே எல் கிளாம்ப் கொடுத்துருக்கோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல் கிளாம்ப் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கார்னரையும் பார்க்கலாம். இந்த கார்னரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல் கிளாம்ப் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். அப்போ உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும். ஸோ இது ரூம் செட்டப். இதுலேயும் ஃபினிஷ் ஆகலை. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் சேஃபில் அழகான ஒரு வார்ட்ராப். ஸோ இந்த வார்ட்ராப் ஒரு யூனிக் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இது நம்ம நார்மலாக பண்ண டிசைன்ஸ் தான். ஸோ இந்த டிசைன் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டோர். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் டோர் பண்ணும்போது இந்த கார்னரில் இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கீழே பாட்டமில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டோர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ பெரிய வார்ட்ராப்பில் ஃபோல்டிங் டோர் பண்ண முடியுமா கேட்டால் நம்மளால முடியும். ஸோ நம்ம இருக்கிற கார்பெண்டர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான டீம். ஸோ அதனால இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் டோர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கார்னர் இருக்கிற ஸ்பேஸ் கூட நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று வரும். ஸோ மிரர் டோர் வரும். மிரர் டோர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரா அண்ட் சின்னதாக ஒரு டோர். ஸோ மேக்கப் கிட்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பார்த்து இதுக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஒரு 95% ஒர்க் முடிஞ்சு, இன்னும் 5% ஒர்க் தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ஒரு வீடியோ வரும், அது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வார்ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்தனால கீழே ஆகட்டும் மேலே அப்புறம் இந்த எல் சேஃப் வார்ட்ராப் எல்லாமே ரொம்ப அழகாக வந்தனால கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒர்க் பிடிச்சி போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த பார்ட்டிஷன் ரூம் மாதிரி கேட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பிளான் பண்ணதில்லை. ஸோ ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் டைமில் இது கேட்டனால ஒரு இன்னும் கொஞ்சம் ஒர்க் வெட்டிங் இருக்குது. ஸோ டோர்லாம் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து கஸ்டமர் நம்ம ஒர்க் பிடிச்சி போயிருந்தனால இது எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி ரூம் மாதிரி ஒரு செட்டப் எனக்கு வேணும் அப்படி கேட்டாங்க. ஸோ அதனால் சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரூம் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த ரூம் சின்னதாக சைஸில் ஒரு கேட்டனால நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் இந்த வீட்டில் இப்போ நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மாடுலர் கிச்சன் ஆகட்டும், அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரேயர் யூனிட் அண்ட் வார்ட்ராப்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்ட்ராப்ஸ் அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் ரூமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ A1 இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு, சென்னை அண்ட் பெங்களூர், கேரளா எல்லா சைட்லையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்ம இங்கே தான் நேரில் வந்து அப்போயே மெஷர்மெண்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுப்போம். ஸோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ கைஸ்.